வணக்கம். நமது பல்லடம் வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் 24/9/2024 செவ்வாய்க்கிழமையன்று 465வது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் வனம் அடிகளார் அரங்கில் நடைபெற்றது. இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள், நிர்வாகிகள், அறம் காவலர்கள், மரம் காவலர்கள், தன்னார்வலர்கள், சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர். வணக்கம். நமது வனாலயத்தில் 24/9/2024 செவ்வாய்க்கிழமையன்று 465வது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் AAA மோட்டார்ஸ் திரு அபிமன்யு அவர்கள், திரு சர்மா அவர்கள், மத்திய பட்டு வளர்ச்சித்துறை ஓய்வு திரு சுந்தரராஜ் அவர்கள், கோவையை சார்ந்த திரு செல்வராஜ் அவர்கள், ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் அப்டவுன் தலைவர் திரு ஞானப்பிரகாஷ் அவர்கள் மற்றும் திரு பொன்னுச்சாமி அவர்கள், சுகுணா பவர் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள், LM மெட்ரிக் பள்ளி திரு ராஜ்பாரத் அவர்கள், திருமதி லாவண்யா அவர்கள், ரெயின்போ ரோட்டரி செயலாளர் திரு கதிரேசன் அவர்கள், பாரதி பசியாறு அறக்கட்டளை தலைவர் திரு வேலுச்சாமி அவர்கள், சாம்சன் இண்டஸ்ட்ரீஸ் திரு மணிவாசகம் அவர்கள், முத்துக்கவுண்டமுதூர் திரு தங்கமணி அவர்கள், திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஆகியோர் இணைந்து மூவர் முற்றத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர், மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். திரு சுந்தரராஜ் அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செய்தார். பின்னர் மூலிகை வனத்தில் மாயன் கீரை மூலிகை செடி நடவு செய்தும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வனம், ஆன்மீகம் மற்றும் இலக்கியத்துறை இயக்குனர் ஞானபாரதி திரு வே அனந்தகிருஷ்ணன் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார். வனம் பொருளாளர் திரு R விஸ்வநாதன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷனானது 2015 ஆரம்பித்து இன்றைய தேதி வரை ஒவ்வொரு வாரமும் குறித்த நேரத்தில் ஆரம்பித்து குறித்த நேரத்தில் செவ்வாய்க்கிழமை என்று இந்த பிரார்த்தனை கூட்டத்தை நடத்தி கொண்டுள்ளது. அந்த வகையில் இந்த 465வது பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். மேலும் சிறப்பு விருந்தினர்களும் வனம் நிர்வாகிகள், இயக்குநர்கள், அறங்காவலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர். ரோல் மாடலாக பல்லடம் வன இந்தியா சிறப்பான பணி நடந்து கொண்டிருக்கிறது. இது உலகளவில் நமது பல்லடம் வன இந்தியா சிறப்பான பணி நடைபெறுவதற்கு எங்களால் முடிந்த உதவி செய்வோம் என்று நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இப்போ தான் இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தோம். இவங்க பெரிய லெவலில் இந்த வனம் ஃபவுண்டேஷன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி எங்களால் முடிஞ்ச இதோட சப்போர்ட் எல்லாமே எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணி பரவ செய்கிறோம். இந்த ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக ஆதரவு கொடுப்போம். கடைசி வரைக்கும் கண்டிப்பாக ஆதரவு கொடுப்போம். நாங்கள் இப்போ AAA மோட்டார்ஸில் ஆக்சரிஸ் பண்ணிகிட்ருக்கோம். கார் ஆக்சரிஸ் மொத்தம் பண்ணிகிட்ருக்கோம். கோயம்புத்தூரில் ஃப்ரீலான்ஸிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு விட்டால் வீட்டுக்கு பண்ணி கொடுத்துட்டு போயிட்டுருக்கோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும் கருவேல மரம் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும்னு. நம்ம அதுக்கான அகற்றுதலுக்கான முயற்சியும் வான் ஃபவுண்டேஷன் எடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நம்ம அண்டை மாநிலமான கேரளா எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ட்ரெயினில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாலக்காடுக்கு நீங்கள் பார்டரை தாண்டறதுக்கு முன்னாடி ஒரு மரம் கூட பார்க்க மாட்டீங்க, கருவேல மரம். ஆனால் நீங்கள் கோயம்புத்தூர் தாண்டினோடனே நிறையா மரம் பார்ப்பீங்க. உங்களுக்கு கருவேல மரம் நிறைய கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குது. உங்களுக்கு நீங்கள் ஒரு மரம் வைக்கிறது போக அந்த ஒரு கருவேல மரத்தை எடுக்கிறதும் நல்லதுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது மிக சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. என்னுடைய சொந்த ஊர் பல்லடம் தான். இந்த ஊரில் இவ்வளவு சிறப்பாக இயங்கிட்டு இருக்கிற இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷனை மனதார பாராட்டுறேன். என்னுடைய நெருங்கிய நண்பர் முருகானந்தம் அவர்கள் மூலியமாக தான் எனக்கு இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் பற்றி எனக்கு தெரியுங்க. அவர் ஒவ்வொரு டைமும் எங்கள் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனில் பேசையில் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணாதீங்க, கர்ச்சீஃப் யூஸ் பண்ணுங்கள், வாட்டர் பாட்டில் சின்னது யூஸ் பண்ணாதீங்க, வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுறது எவ்வளோ டம்ளரில் வச்சு அண்டா வச்சு தண்ணி குடிங்க, அது எல்லாம் ஒவ்வொரு எங்கள் அசோசியேஷனோட AGMல செய்கிறீங்க, ஃபேமிலி கெட் டுகெதர்னு செய்கிறீங்க, ரொம்ப வலியுறுத்துவார். இப்போ அவரை பார்த்து நான் ஒரு டிஷ்யூ பேப்பரு எங்கே போனாலும் யூஸ் பண்ணலிங்க, கர்ச்சீப்பு தான் யூஸ் பண்ணுறேன், கை கழுவி துடைக்கிறேன். அதன் மூலிமா பண்ணிட்டேங்க. 3 வருஷம் PNPL ப்ரிசர்விங் நேச்சர் ப்ரொடெக்டிங் லைஃப் அப்படின்ற ஒரு தலைப்பில் கிட்ஸ் மேரத்தான் பல்லடத்தில் நடத்தணும். பல்லடம் கிடையாது, கேத்தனூர்லேருந்து ஸ்கூல் வரைக்கும் கிட்ஸ்க்காக மெயினாக நடத்தணும்.
இது இந்த வருஷமும் இது தொடர்ந்து 2வது வருஷம் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி நடத்த இருக்கிறோம். இந்த என்விரான்மெண்டல் அவேர்னஸை எப்படி மற்ற மக்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்தது தான் பிஎன்பிஎல் ஈவெண்ட். அப்படி தான் இங்கே வனாலயத்தோட இன்ட்ரொடக்ஷனே எங்களுக்கு கிடச்சிது. ஸோ இப்போ அந்த இது வழியாக குழந்தைங்களுக்கு நடுவில் நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மேரத்தான், அதுக்கப்புறம் ட்ராயிங், அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை எப்படி என்விரான்மெண்ட்டை காப்பாற்றுறதுக்காக அவங்களோட எண்ணங்கள் எப்படி அப்படின்னு வெளிப்படுத்துறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை நாங்கள் கொடுக்குறோம். இங்கே பார்த்தா நம்ம விஷயமா நல்லாவே செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதனால் நாங்களும் தொடர்ந்து உங்கள் கூட செயல்படலான்ட்டு இருக்கிறோம். இதை மென்மேலும் வளர்த்தி செல்கிற இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுக்கு நான் சார்ந்திருக்கிற பாரதி பசியார் உணவு அறக்கட்டளையின் சார்பில் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. உங்களுடைய பணி மென்மேலும் சிறக்க வனம் இந்தியா சார்பில் வாழ்த்துக்களை. இங்கே இந்த வீடியோ எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் என்னால் நிதி உதவியெல்லாம் பண்ண முடியாது. பட் என்னால் உங்கள் கூட நின்று எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அத்தனை சப்போர்ட்டும் நான் தரேன். இந்த கழிவுகள்ங்கிறது ரொம்ப இன்னைக்கு சகிக்க முடியாத அளவுக்கு தான் நடந்துகிட்ருக்கு. அங்கங்கே ஒரு எல்லா பேரூராட்சி எல்லா ஊரும் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி நீர்நிலையில் தான் கொண்டு போய் இந்த கழிவுகளை கொண்டு போய் கொட்டிகிட்டு இருக்கிறாங்க. கண் கூட பார்க்குறோம். அதே மாதிரி இந்த ஊர்லேருந்து இங்கே கழிவு போனால் அடுத்த ஊரில் கொண்டு போய் ஓரமாக கொட்டிகிட்டு வந்துடுறாங்க. இது ரொம்ப சகிக்க முடியாமல் தான் நடந்துகிட்ருக்கு. இதை எஜுகேஷன் நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்லி ஒரு பாடமாகவே அதை நம்ம எடுத்து கொண்டு வந்தோம்னா தான் இந்த சிறு குழந்தைகள்லேருந்து ஊன்றி கொண்டு வந்தால் இதெல்லாம் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழித்து மாறுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்புங்க. ஆக்சுவலாக ஒரு தம்பதியர்கள் 2 பேர் அங்கே விடுதிக்கு சென்று எங்களுக்கு இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் இரவு தங்குவதற்கு அறை வேண்டும் என்று கூறுகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற ஊழியர் அவர்கள் அனைத்து அனைவரும் இங்கே புக் ஆயிடுச்சு, இனி அதை யாருக்கும் யாரையும் காலி பண்ண சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று, எனக்கு ஒரு ரூம் இருக்குது, எனக்கு ஒரு சின்ன அறை கொடுத்துக்கிறாங்க. அந்த சின்ன அறையில் வேணால் நீங்கள் வேணால் தங்கிட்டு காலையில் நீங்கள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வேறு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த வரவேற்பாளருடைய அந்த அறையில் அவர் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் போயிடுறாங்க. அவங்க அந்த தம்பதியர் போயிடுறாங்க. 2 வருடங்கள் கழித்து அவருடைய முகவரிக்கு ஒரு கடிதம் வருகின்றது. அந்த கடிதத்தை நீங்கள் வாங்க, இந்த மாநிலத்தில் நியூயார்க் வந்துடுங்க, இந்த கடிதத்தை கொண்டு வாங்க, உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டோடு இந்த கடிதம் இருக்குது, நீங்கள் எங்களை சந்திங்கன்னு சொல்கிறாரு. அப்படி ஒரு கடிதம் வந்திருக்குது. இவர் அதை நியூயார்க்கு போகிறாரு, ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துகிட்டு. அங்கே போய் பார்க்குறப்போ ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று கட்டி அந்த ஹோட்டலுக்கு இருக்கிற அந்த உரிமையாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அந்த 2 வருடங்களுக்கு முன்பு அவர்களுக்கு அந்த அறை கொடுத்த அந்த தம்பதியர்கள். அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, மனிதாபிமானத்தோடு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உங்களை போன்றவர்கள் தான் எங்களுடைய ஹோட்டலை நிர்வாகம் செய்ய முடியும் என்று சிரத்தையோடு செயல்பட்டதற்காக அவர்கள் சிகரம் தொட்டார்கள். சாதாரண வரவேற்பாளராக இருந்த அவர் ஒரு மிகப்பெரிய ஹோட்டலுக்கு நிர்வாகியாக இருந்தார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல்லடம் ரெயின்போ ரோட்டரி சங்கமானது கண்தானத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து இமைகள் கண்தான கழகம் என்ற அறக்கட்டளை ஒன்றை உருவாக்கி கண்தானங்கள் செய்து வருகிறோம். இந்த கண்தானம் இன்னும் நிறைய பேர்த்துக்கு கண்தானம் பார்வை இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு மாரத்தான் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம். இது ஸ்கூல் குழந்தைங்க 8 வயசுலேருந்து 16 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கான 5 கிலோமீட்டர் மாரத்தான், பெரியவங்களுக்கான வாக்கத்தான், அடுத்தது 5 கிலோமீட்டர் பெரியவங்களுக்கானது, 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 21 கிலோமீட்டர், இந்த மாதிரி 5 பிரிவுகளாக நடக்குதுங்க. இதில் ஓடணும் அப்படிங்கிறது நோக்கம் இல்லைங்க. நம்ம இந்த கண்தானத்தை எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாம் எல்லோரும் இதில் கலந்துக்கலாங்க. பாவக்காயில் கசப்பு எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நாம் பதில் சொல்லலாம். ஐயா, அந்த பாவக்காயில் தோல் மேலே இருக்கிறதுல கசப்பு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா உள்ளே இருக்கிற கொட்டையில் கசப்பு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா கொஞ்சம் தோலெல்லாம் சீவி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதை பகுதியில் கசப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். சரி, சர்க்கரையில் இனிப்பு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் சர்க்கரை முழுவதுமாக இனிப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா பாவக்காயில் கசப்பு இருக்கிறதா சர்க்கரையில் இனிப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, அது சுவைக்கிற நாக்கில் இருக்குதுங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நீங்கள் மேலே போய் சொல்லலாம். ஐயா, நாக்குலையா சுவை இருக்குது? இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா இது நாக்கில் இல்லை, அதோட டேஸ்ட் பட்டுன்னு சொல்லக்கூடிய உள்ள டேஸ்ட் பட்டு ஒன்று இருக்கும், அந்த டேஸ்ட் பட்டில் இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படியா?
இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா இல்லைங்க, நீங்கள் குழந்தையிலே இருக்கும்போது பாவக்காய் கொடுக்கும்போது இது கசப்புன்னு ஒரு சுவையை உங்கள் மனசில் உங்கள் பதிவில் பதிச்சுட்டாங்க. அப்போ அந்த சுவை என்னவாக இருக்கிறது? பதிவில் தான் இருக்குது. டேஸ்ட் பட்டிலையும் இல்லை, நாக்குலையும் இல்லை, பாவக்காயிலையும் இல்லை, சர்க்கரையிலையும் இல்லை. இதற்கு பெயர், உளவியல் பெயர் பெர்ஸ்பெக்டிவ் அலர்ட்னஸ் அப்படின்னு பேர். ஆங்கிலத்தில் இதை பெர்ஸ்பெக்டிவ் அலர்ட்னஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது நீங்கள் ஒன்றை பார்ப்பதால் என்ன உணர்றீங்களோ அல்ல, அதற்குள் வேறு ஒன்று இருக்கிறது அப்படின்னு. அந்த மாதிரி தான் பல பேர் நாம் போகும்போது வனாலயம்னு போர்டு இருக்குது, இங்கே வேறு ஏதோ பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, உள்ளே வந்து பார்க்கும்போது தான் உள்ளே என்ன நடக்குதுங்கிறது தெரியுது. பல நேரங்களில் நம்ம கேள்விப்பட்டதையும் பார்த்ததையும் வைத்தே ஒரு நிகழ்வை முடிவு செய்கிறோமே தவிர உள்ளார்ந்து சிந்தித்து இருக்கக்கூடிய உண்மைகளை பல நேரங்கள் நம்ம பார்க்கறதில்ல. அந்த மாதிரி தான் மீன் தான் செய்யக்கூடிய உணவை தேர்ந்தெடுக்கிறது மூலியமாகவே நாம் இரையாகிறோம் என்பது மீனுக்கு தெரியறதில்ல. பல நேரங்களில் மீன் தனக்கு இறை இருக்குதுன்னு தேடி தான் போகுது, ஆனால் அது வலையில் மாட்டிக்குது. இறைன்னு நினச்சி தான் போகுது, அது வலையில் மாட்டிக்குது. பல நேரங்களில் மான் நான் ரொம்ப அழகுன்னு நினச்சிட்டு இருக்குது. புலி வந்து பிடிக்கும்போது அது அழகு என்பது தெரியறதில்ல. அப்போ தன்னுடைய அழகோ தன்னுடைய இறையோ அதை தாண்டி நாம் சிந்திக்கின்ற கோணம் என்பதே மனிதனுடைய வாழ்வில் ரொம்ப முக்கியமான ஒரு முடிவுகளை ஏற்படுத்தக்கூடிய முற்பமாக இருக்கிறதுங்கிறத நாம் இந்த வகையில் பார்க்குறோம். அந்த வகையில் வனம் என்ன செய்கிறது? வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் ஆனது இப்படிப்பட்ட ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஒரு அவேர்னஸை ஏற்படுத்தியிருக்கிறதுக்கு வனம் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் சார்பாக இளைஞர்களுக்கு பண்பு பயிற்சி அப்படிங்கிற ஒரு பயிற்சியை நம்ம கொடுக்குறோம். ஏன் இந்த பண்பு பயிற்சி அவசியமாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கும்போது, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நாம் ஒரு தேவையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், பொருளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த தேவையை நோக்கி ஓடுவது வாழ்க்கை அல்ல, அந்த தேவைக்கு பின்னாடி ஒன்று இருக்குது, அது பண்பு என்பதை உணர்த்துவதற்காக ரொம்ப முக்கியமான ஒரு செயலை இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் செய்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த பண்பு எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு நிகழ்வை உங்களோடு குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் தந்தி தொலைக்காட்சியை பார்த்துருந்தீங்கன்னா ஒரு செய்தி, ரொம்ப ஒரு மனசை உழுக்குகின்ற செய்தி தான். பட் இருந்தாலும் நான் இந்த சபையில் நாம் அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா நாமெல்லாம் சேர்ந்து தான் இந்த சமுதாயத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு 11வது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி ஒரு நாள் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, வயிற்று வலி வருது, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. பரிசோதித்து பார்க்கும்போது அந்த மாணவி 6 மாத கர்ப்பிணியாக இருக்கிறாள். இது மனதை உழுக்குகின்ற ஒரு செய்தி. நான் பர்சனலாக லைஃப் கோச்சாக இருக்கிறதுனால நிறைய மனிதர்களை நான் அன்றாடம் என்னுடைய துறையில் சந்திக்கிறேன். துறை ரீதியாக நான் நிறைய பேரை சந்திக்கிறேன். ஒரு நாளைக்கு 10 பேர் 20 பேர்னு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை வந்து சந்திக்கிறாங்க. நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வர்றாங்க. ஒரு நிகழ்வு, ஒரு தாய் ஒரு மாணவியை கூட்டிகிட்டு ஒரு அம்மா தன்னுடைய மகளை அழைச்சிட்டு ஒரு பிரச்சனைன்னு வந்தாங்க. ஐயா, எனக்கு கணவன் இறந்துட்டார், எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா, நான் இந்த பொண்ணை எப்படியாவது நல்லபடியாக வளர்த்தணும்னு நினைக்கிறேன். என் பொண்ணு 8ஆம் கிளாஸ் தான் படிக்கிறா, ஆனால் ஒரு பையனை திருமணம் பண்ணணும்னு, கண்டிப்பாக இந்த பையனை தான் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, என்ன இந்த முடிவெடுக்கிறதுன்னு தெரியலன்னு வந்து நிற்கிறான். சரி, யாருங்க பையன்னு கேட்டால், அது ஏதோ கிராமத்தில் இருக்கிற பையன் போல் இருக்குதுங்க. எப்படிங்க, நமக்கெல்லாம் கிராமத்தில் இருக்கிற பையன் செட் ஆகுமானா? நம்ம சிட்டியிலேருந்து வந்து சொல்லுது, சிட்டியில் தான் இருக்கிறாங்க, ஆனால் வார்த்தை வந்து கிராமத்து பையன்னு சொல்லுது. அதுக்கு அந்த பொண்ணு இல்லை அது இன்ஸ்டாகிராமு அப்படின்னு சொல்லுது. பாருங்கள் அந்த அம்மாவுடைய இன்னசென்ஸ் பாருங்களேன். இது இந்த பொண்ணு இன்ஸ்டாகிராம்னு சொன்னது, அது ஒரு கிராமம்னு அந்த அம்மா நினச்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி அறியாமையில் இருக்கக்கூடிய பல பெற்றோர்கள் இன்னைக்கு குழந்தைகளுடைய மேம்பட்ட சிந்தனையில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களில் பெற்றோர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. இதுக்கு அனைத்துக்கும் அடிப்படை பண்புகள் என்பதை நான் இங்கு பதிவிட விரும்புகிறேன். அப்போது ஒரு இயற்கையை சார்ந்து மரத்தை வைத்து இயற்கை போற்றுவது மட்டுமல்ல, நாளைய இயற்கையை பாதுகாக்குகின்ற ஒரு வளமான அறம் சார்ந்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பண்புகளை விதைப்பதும் நம்மளுடைய பொறுப்பு என்று இந்த வனம் முடிவெடுத்திருக்கிறது. அதை நாம் தொடர்ந்து செய்ய முயற்சி செய்து கொண்டுள்ளோம். அந்த வகையில் நாம் இங்கே வந்திருக்கிறோம், நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன். உண்மையிலேயே இன்றைக்கி இங்கே நடந்த நிகழ்வுகள் உங்களுக்கு ரொம்ப ஒரு கூஸ் பம்பாக தான் இருந்திருக்கும். நீங்கள் வனப்பிள்ளையாரில் ஆரம்பித்து மூவர் முற்றத்தில் மரியாதை செய்து நீங்கள் வந்து இந்த நடைப்பயணமாக நீங்கள் வந்து கண்டிப்பாக கூஸ் பம்பாக தான் இருந்திருக்கும். ஆனால் எங்களுடைய வேண்டுகோள், இந்த வனம் அமைப்பினுடைய வேண்டுகோள் என்னென்னா, இதை நீங்கள் உணர்ந்ததை உங்களோடு இல்லாமல் எவ்வளவு தூரம் உங்களோட உறவினர்கள் நண்பர்களுக்கு கொண்டு போய் செலுத்துகிறீர்கள் என்பது கூட நீங்கள் வனத்துக்கு செய்யக்கூடிய அல்லது இந்த இயற்கைக்கு செய்யக்கூடிய
ஒரு செய்தியாகத்தான் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி காலகட்டங்களில் நிறைய நேரங்களில் நம்ம ஒன்று சேர்ந்தால் எங்கே யார் என்னவா இருக்கிறங்கிற சப்ஜெக்டை தான் பேசுகிறோமே தவிர நாமனால இன்னும் என்ன செய்ய முடியுங்கிறத பேசுறது ரொம்ப குறைவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட செய்தியை நீங்கள் பரப்புவது கூட வனத்துக்கு செய்வது தான். அதற்கு நீங்கள் பணம் செலுத்த வேண்டியதில்லை, பொருள் செலுத்த வேண்டியதில்லை. உங்களுடைய எண்ணங்களை மிக ஆழமாகவும் நீங்கள் அபிவிருத்தி செய்யக்கூடிய உங்கள் நண்பர்களோடு உறவினர்களோடு பகிர்ந்தாலே மிகப்பெரிய ஒரு செய்திங்கிறது தான் அப்துல் கலாம் ஐயாவும் சொல்கிறார். நீங்கள் 4 பேர்த்துக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தை கூட மிகச்சிறந்த சோசியல் சர்வீஸ்னு சொல்கிறார். அந்த வகையில் உங்களுடைய நேரத்தை எல்லாம் ஒதுக்கி நீங்கள் வருகை தந்ததற்கு எங்களுடைய நன்றிகளும், அதே போல இந்த நேரத்தில் நீங்கள் உணர்ந்ததை உணர்வுகளாக சென்று உங்கள் உறவினர்களிடம் பதிவு செய்வதற்குடைய வேண்டுகோளாக வைத்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க விழிப்புடன். வனம் இணை செயலாளர் திரு KM ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார். இன்றைய அன்னப்பாளிப்பு வழங்கிய வனம் அறங்காவலர் திரு சிவா அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர். நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.